வணக்கம் அனைவருக்கும். நான் இன்றைக்கு உங்களுக்கு பாதாம் பால் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாதாம், சீனி, மற்றது சவ்வரிசி, குங்குமப்பூ. குங்குமப்பூ சுதண்ணிக்க ஊற விட்டுருக்கிறேன். அது விருப்பமண்டு எடுக்கலாம், எல்லாம் தேவையில்லை. நல்லா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சூடாகின பிறகு நாங்கள் தண்ணி விட்டு சவ்வரிசியை காய்ச்சி எடுக்கணும். சவ்வரிசியை அடுப்பு சூடாகின பிறகு சவ்வரிசியை காய்ச்சி இப்படி நான் கிளறணும். அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நாங்கள் பாதாமையும் சீனியையும் போட்டு மிக்சியில் அடித்து எடுப்போம். அடித்து எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் காய்ச்சின அந்த சவ்வரிசியை வடிகட்டி எடுக்கணும். வடிவாக கிளற வேணும், அடிப்பிடிக்கும். அதை வடித்து எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே போட்டு வைங்க. அது தண்ணி இருக்கப்படாது, நல்லா வடிவாக வடித்து எடுக்க வேணும். அது பிறகு பால் காய்ச்ச வேணும். அதுக்கு நாங்கள் அடுப்பை நல்லா சூடாகின பிறகு 150 ml பசும்பால் நாங்கள் விட்டுருக்குறோன்னு பாருங்கள். நல்லா சூடாகின பிறகு அரைச்சி வச்சுருந்த பாதாம் சீனியை போட்டு நல்லா வடிவாக கிளறி எடுக்க வேணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வடிவாக கிளறி எடுக்க வேணும். சிலர் பாலை தோலோடையும் போடுறவங்க, நான் தோலை அதுவும் சத்தாக இருக்கும். சிலர் தோலை எடுத்து போட்டு போடுறவங்க. எனக்கு தோல் போடுறான் சத்தாக, அது உடம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் விருப்பம்னா தோலை ரினியூவ் பண்ணி போடலாம். அதுக்கு பிறகு நாங்கள் நிப்பாட்டினா பிறகு கடைசியாக தான் பாருங்கள் சவ்வரிசியை அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு போடக்கூடாது. நல்லா கிளறி எடுத்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்த குங்குமப்பூ தண்ணியையும் அதுக்குள்ளே விட்டு கிளறிட்டு நீங்கள் விருப்பமெண்டா இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், அல்லது சூடாகவும் குடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.